Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி சிக்கன் கீ ரோஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து குக் வித் கோமலில் ரம்யா செஞ்சது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல்லையும் இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் போடல, அதனால நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மசாலா அரைக்கணும். இந்த மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த கோழி நெய் ரோஸ்ட்டுக்கு. ஒரு 2 ஸ்பூனு கொத்தமல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, கொஞ்சோன்னு மிளகு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம். அவ்வளோதான் பொருள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சின்ன ஸ்பூனு தான். முதல்ல வந்து அடுப்பை கடாயில் வச்சு நெய் போடுங்க. நெய்யில் வருங்க ரொம்ப கம்மான மணக்கும். இந்த கோழியே வந்து நெய் ரோஸ்ட்டு கோழி தான். நல்லா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நெய் போட்டு வருங்க. கொத்தமல்லி வந்து சின்ன ஸ்பூனு 2 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் வந்து சின்ன ஸ்பூனு 1 ஸ்பூனு, ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு, எல்லாமே சின்ன ஸ்பூனு தான். ஒரு 6லேருந்து 7 மிளகா, உரப்பு இல்லாத மிளகாயை போட்டுக்கிறோங்க. உரப்பு மிளகாயை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கிடச்சிச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரப்பை விரும்பினீங்கன்னா உரப்பு மிளகா போடுங்க. எனக்கு வந்து உரப்பு இல்லாத மிளகா தான் இது. நல்லா கலரும் கொடுக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பொரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைமிங் பார்த்தா வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கோழி ரெசிபிலாம் நான் நிறையா போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த நெய் ரோஸ்ட்டுக்குள்ளே நான் இன்னும் போடலை. அதனால தான் இந்த ரெசிபியை நான் எடுத்து செய்கிறேன். நான் போட்டிருந்த ரெசிபியாக இருந்தால் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். அதை வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிடுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சிருங்க. நான் மறந்துட்டேன், கடைசியில் தான் போட்டேன். அவ்வளோதான். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் வறுத்ததை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா அரைப்பட்டு எல்லாமே நெய்யில் வறுத்துருக்குறோம். ரொம்ப கம்மாமன்னு மணக்கும். அதோடு நீங்கள் என்ன செய்யுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு போட்டு அரைச்சிருங்க. 2 ஸ்பூன் தயிர் போடுங்க. இதுக்கு வந்து புளிச்ச தயிர் கூட நீங்கள் போடலாம். புளிக்காத தயிர் தான் போடல, புளிச்ச தயிர் கூட போடலாம். போட்டு அரைச்சிருங்க. இதான் நம்மளுக்கு கோழிக்குள்ளே ரொம்ப முக்கியமான மசாலா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோழி நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவிலே வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இந்த மசாலா போடுங்க. உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் போதுன்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் போட வேண்டாம். எனக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சு, அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன். நான் கோழியை கழுவி இருக்கிறமே மஞ்சத்தூள் வேணான்னு நினச்சிட்டு முதல்ல போடல. அப்புறம் கலர் கொஞ்சம் மந்தமாக தெரிஞ்சு, அதனால் மஞ்சத்தூள் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க ஒரு 1/4 ஸ்பூனு. இது வந்து 1/2 கிலோ கோழி. எல்லா அளவுமே 1/2 கிலோ கோழிக்குள்ள மசாலா அளவு தான். நீங்கள் அப்படியே கூட்டிக்கிறணும், கூட வந்தால் கூட்டிக்கிறணும். அப்புறம் எலுமிச்சம் ஜூஸு ஒரு பாதி பழம், 1 ஸ்பூனு. இது இந்த புளிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூனு போட்டுக்கிறோங்க. அதாவது உப்பு போடுங்க. அதாவது தண்ணின்னா புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி கூட நம்ம ஊற்றலாம், நம்ம விருப்பம். பெரட்டி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வைங்க. 20 நிமிஷத்தில் ஊறினாலே கோழி நல்லா சாஃப்டாயிரும். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போடுறேன். இந்த போட மறந்துட்டேன், கலர் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சு, அதனால் மஞ்சத்தூள் போடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நேரம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து நெய் போடுங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெய் பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. அதுவும் கரெக்டாக வரும். இது வந்து நெய் சிக்கன் கீ ரோஸ்ட்னால நம்ம வந்து கண்டிப்பாக நெய் போடத்தான் வேணும். அப்போ தான் அதோட சாஃப்ட்டு கிடைக்கும். அந்த கோழி அப்படி நல்லா சாஃப்டாக, ரொம்ப அப்படி தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கோழி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குறங்க. அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுக்கிறோங்க. சாப் பண்ணி அதில் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. சில பேர் வெங்காயம் கூட போட மாட்டாங்க. வெங்காயம் போட்டு செஞ்சால் இன்னும் நம்மளுக்கு கிரேவியும் கூட கிடைக்கும், இன்னும் டேஸ்ட்டும் கூட கிடைக்கும். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் இது வந்து பொரியட்டும். அதுக்கெலாம் நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பெரட்டி வச்சுருக்கிற கோழியை போடுங்க. கோழியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை ஏற்றி விடுங்க. அப்புறம் 10 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலாலாம் எல்லாத்தையும் வலித்து போட்டுருங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் வந்து நல்லா குக்காகட்டும். நல்லா கிண்டி விடுங்க. குக்காகட்டும். குக்காகி கொஞ்சம் எண்ணெய் கக்கும், அந்த நெய்லாம் வந்து கொஞ்சம் கக்கும். அப்புறம் நம்ம ப்ரௌன் சுகரை போடணும். இந்த மாதிரி ரெசிபிகள் வந்து நான் இங்கே மலேசியன் ஃபேமஸான ரெசிபிகள்லாம் கோழி ரெசிபி நான் நிறையா போட்டிருக்கேன். 2 பேச்சுலர் ரெசிபி, கல்யாண கிரேவி, பிரியாணி கிரேவி, என்னென்னமோ போட்டிருக்கிறேன்.
அது மலேசியன் ரெசிபி நான் ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை போய் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுண்டு. அப்புறம் இப்போ பார்த்திங்களா எண்ணெய், அதாவது அந்த நெய்யெல்லாம் பார்த்திங்களா கக்கிரிச்சு, இது வந்து பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஸ்பூனு சீனி போடுங்க. கருப்பட்டியா, சீனியா, ப்ரௌன் சுகரா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அது குக் ஆகணும். அதோட நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைமிங்கு. அந்த மசாலா வறுத்து நம்ம செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தியோட சோறோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா ஏற்றி விட்டு 10 நிமிஷம் வச்சோம். அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்குறோம். மொத்த டைமிங் 20 நிமிஷம். பார்த்திங்களா நல்லா அழகாக நெய்யெல்லாம் கீழே வெளியே கக்கிரிச்சு இதான் பக்குவோம். அப்புறம் கருவேப்பிலை இருந்தால் தூவி விட்டு அடுப்பை அடைச்சிருங்க. நம்மளுக்கு தொண்டைக்குள்ளே போகிறது கூட தெரியாது, அவ்வளோ அப்படி ஒரு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.